இப்போ வந்து முட்டை பாஸ்தா பண்ணுறேங்க. இப்போ வந்து ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கடுகு வந்து வெடிக்கணுங்க. அப்புறம் வந்து தக்காளி 1ங்க, பச்சை மிளகாய் 3ங்க, பொடி பொடியாக பெரிய வெங்காயம் நறுக்கியது ஒரு வெங்காயங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் 3 போட்டதால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கணுங்க. வெங்காயம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு முட்டை மட்டும் உடச்சி குண்டால ஊற்றி தாங்க வச்சு ஊற்றுறேங்க. சின்ன குண்டால ஊற்றி அப்படியே உடச்சி ஊற்றினா ஓண்டி விழுந்துடுங்க. அதனால் சின்னதாக நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பில் கூட உடச்சி ஊற்றிடுங்க. அப்படியே முட்டையை உடைக்காதீங்க. அது நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா இதில் வந்து சேர்த்துக்கணுங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடுங்க. பாஸ்தா வந்து எப்பயுமே வேக வச்சு எடுத்துக்கணுங்க. சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்தால் சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மாதிரியும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை பாஸ்தான்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைங்க நான் தட்டு நிறையா போட்டு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க வீட்டில்.